ஹாய். ஸோ டுடே காலையில் 7:00 வந்துட்டு எங்கள் வீட்டு வாழை மரத்தில் வந்து 2 வாழைப்பூ இருந்துச்சு. சரி வாழைப்பூ வடை செய்யலாம் சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு வாழைப்பூவை பறித்து கொடுக்க சொல்ல அவங்க தொட்டு கொம்பு வச்சு 2 வாழைப்பூவையும் வந்துட்டு பறித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருக்குது, பப்பாளி மரம் இருக்குது, கருவேப்பிலை மரம் இருக்குது, வெத்தலை கொடி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தென்னை மரம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எங்கள் வீட்டு முருங்கைக்காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சின்ன முருங்கைக்காய் கிடையாது, பயங்கர பெருசு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக. ஸோ அது இல்லாமல் எங்கள் வீட்டில் 5 தென்னை மரம் இருந்துச்சு. எங்கள் மாமனார் சின்ன வயசில் வச்சது. 4 தென்னை மரம் வந்து 4 வீட்டுக்கு பாதிப்பு அதனால வேரோடு வெட்டி எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் கிணறும் இருக்குது. இப்போ இருக்கிற நிறைய பேர் வீட்டில் வந்து கிணற பார்க்கவே முடியறதில்ல. ஸோ அதனால எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது. எங்கள் வீட்டால் கரண்ட் எதெல்லாம் போயிடுச்சுன்னா ஊரே வந்து எங்கள் வீட்டில் தான் தண்ணி எடுக்கும். முருங்கைக்காய் மரத்தை வெட்டி போட்டுட்டு பூச்சி பிடிச்சிடலால. அதில் எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குது பாருங்கள். பாதி முருங்கைக்காய் வந்துட்டு கடைக்கு கொடுத்துட்டு, பாதி வந்து வீட்டில் வாடகை இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு, மீதி வந்துட்டு நாங்கள் சமையலுக்கு வச்சுக்கிட்டோம். அப்படியே வெயில் காலம் வந்துச்சா, ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இளநீர் அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இளநீர் அறுத்தாங்க. இளநீரில் வந்துட்டு நிறையா தேங்காவாக ஆயிடுச்சு போல். ஒரு 2-3 இளநீர் கிடச்சிது, மீதியெல்லாம் தேங்காய். ஸோ அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இளநீர் மட்டும் குடிச்சிட்டோம். அவ்வளோதான்.